நாட்டையே உலுக்கிய கோவை சிறுமி படுகொலை விவகாரத்தில் திடுக்கிடும் பல தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெற்ற தாய்க்கே தெரியாமல் சிறுமியின் சடலத்தை காவல்துறையினர் ஒப்படைத்தது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே கண்ணம்பாளையத்தில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இருப்பினும் சிறுமி படுகொலையில் ஆரம்பத்திலிருந்தே காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்தவில்லை என்று குடும்பத்தினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். சிறுமியின் உடலை ஒப்படைத்ததிலும் காவல்துறையினர் நடந்து கொண்ட விதம் ஏற்க முடியாதது என்று குற்றம் சாட்டியுள்ளனர். குழந்தையின் படுகொலைக்கு முதலமைச்சர் வருத்தம் கூட தெரிவிக்காததை கண்டித்து சிறுமியின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது சிறுமியின் தந்தையை மட்டும் தனியாக அழைத்து சென்ற காவல்துறையினர் அவரிடம் இழப்பீடு வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி உடலை ஒப்படைப்பதற்கான கையெழுத்தை பெற்றதாக தாயாரே குற்றம் சாட்டியுள்ளார். தனக்கு தெரியாமல் சிறுமியின் உடலை ஒப்படைத்ததுடன் மட்டுமல்லாமல் தடயம் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக சடலத்தை எரித்துவிட்டதாகவும் பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார். என் பொண்ணு இறந்து போயிடுச்சு. நேற்று போஸ்ட்மார்ட்டம் பண்ணி குழந்தைய என் கண்ணில் இன்ன வரைக்கும் காட்டவே இல்லை. நேற்றுலாம் எனக்கே தெரியாம பின்வாசல் வழியா என் குழந்தைய ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போய் நான் இங்கிருந்து போறக்குள்ள நான் இங்கிருந்து போன் பண்றேன் அவருக்கு. இடையில எங்க ஆம்புலன்ஸ காணோம், அம்மா எனக்கே தெரியாம இந்த குழந்தைய வாங்கிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொன்னாங்காட்டி போனை கட் பண்ணி போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் பின்னாடி கார் பிடிச்சி கரெக்டா ஒரு 8 மணிக்கு நாங்க போக நாங்க போன் எல்லாத்துக்கும் சொந்தக்காருக்கு போன் பண்றப்போ நாங்க போயிட்டு இருக்கோம்னு தான் சொன்னாங்க. நாங்க இங்க இருந்து அங்க போறக்குள்ள அம்மாவோட சம்மதமே என்னோட சம்மதமே இல்லாம என் பிள்ளைய எரிச்சுட்டாங்க. குழந்தைய நான் கண்ணுல பார்க்கவே இல்லை. அது எடுத்து செக் பண்ணணும், குழந்தையோட நோண்டி எடுக்கணும் அப்படின்னா குழந்தையோட பாடி எங்க கிட்ட இல்ல. என்னோட சம்மதமே இல்லாம குழந்தைய எரிச்சுட்டாங்க. இப்ப திடீர்னு எனக்கு அது தேவைப்பட்டா நான் எங்க போறது? திடீர்னு குற்றம் யாராவது மேல இருந்ததுன்னா நான் கண்டுபிடிக்கிறது யாரை வச்சு நான் கண்டுபிடிக்கிறது, எதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறது? கணவர்கிட்ட என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. பேசி எனக்கே தெரியாம நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாங்காட்டி என்கிட்டயே சொல்லாம அவரு எனக்கே தெரியாம அவர் கையெழுத்து போட்டு பாடி வாங்கிட்டு போயிருக்காங்க பாப்பாவை. அவனுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், சிஎம் எங்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு நாங்களாம் உட்காந்துருந்தோம். ஆனா அது லாஸ்ட் வரைக்கும் நேற்று நடக்கல. நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னோன்னே எனக்கே தெரியாம கணவரை கூட்டிட்டு போய் உள்ள வச்சு கையெழுத்து போட்டு எனக்கே தெரியாம அவ பாப்பாவை தூக்கிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. அது பின்வாசல் வழியா எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. லாஸ்ட் வரைக்கும் குழந்தை கண்ணுல காட்டல, எரிக்கிறப்ப கூட கண்ணுல காட்டல. யாரை கேட்டு எரிச்சாங்க? குழந்தை இழந்துட்டு நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கிறோம். இழந்து உட்காந்துட்டு இருக்கிறப்போ ஒரு லேடி அவங்களும் பொம்பளை தான், அவங்களுக்கும் குழந்தை இருக்குது. அப்ப எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுல உடம்பே இருக்கா? தேவையில்லாம எதுக்கு இது பேசணும்? இப்ப நாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் ஏன் இவங்க இதை வெளியே விடுறாங்க? எதுக்கு அப்ப என்ன பழிதான் போடுறாங்க? எதுக்கு இந்த பழி போடணும்? நானே இழந்துட்டு பார்த்தா பையனையும் புடுங்கிட்டு போயிட்டாங்க. எதுக்கு புடுங்கிட்டு போனவன் சொல்லுங்க? பாடி நான் வாங்கணும்னா அவன் பண்ணினவன் சாகணும். செத்ததுக்கு அப்புறம் தான் என் குழந்தையோட பாடியை நான் கையெழுத்த போட்டு அதை வாங்கிட்டு போய் நான் அடக்கம் பண்ணுவேன் அப்படின்னு. எரிக்கணுங்கிறது நான் சொல்லவே இல்லை. அது பிஞ்சு குழந்தை எப்படி எரிக்கலாம்? நைட்டு நாங்க போறோம், எரிச்சடத்த சொல்ல மாட்டேன்ட்டாங்க. காலையில நானா போய் தொலைவி கண்டுபிடிச்சு அழுதுட்டு நான் வரேன். காலையில அந்த சூழல்ல போராட்டம் நடக்கும் போது நீங்க எல்லாருமே அங்க இருந்திருப்பீங்க. இருக்கிறப்ப எங்க வீட்டுக்காரர் எங்க இருந்தாரு? எங்க பக்கத்துலதான் உட்காந்துட்டு இருந்தார். அப்ப பக்கத்துல இருந்தவரு நேத்து நீங்களும் ஹாஸ்பிட்டல் இருந்தேன்னு சொன்னீங்க, என் பக்கத்துல இருந்தாரா? உங்களுக்கு பேட்டி கொடுக்கறதுல நீதி வேணும், நிவாரணம் வேணும், இதைத்தான் கேட்டாங்க. நான் நிவாரணம் வேணும் நான் கேட்டேனா? என் பிள்ளைக்கு நீதி வேணும் நான் கேட்டேன். இதைத்தான் நான் கேட்டேன். நிவாரணம் வேணும் நான் கேட்டேனா அவங்ககிட்ட?